அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். போர் வீரனின் மாற்றம். மலைப்பிரசங்கத்தின் மகத்துவம். ஆவிக்குரிய தாகம் மிகுந்த ஒரு காலத்தில் ரிச்சர்ட் என்ற இறைப்பணியாளர் ஒரு போர் வீரனை சந்தித்தார். அவர் மத்தேயு எழுதிய நற்செய்தி நூலிலிருந்து இயேசுவின் போதனைகளை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினார். இயேசுவின் மலைப்பிரசங்கத்தை பற்றி அவர் விளக்கிய போது அந்த வீரர் வியந்து அவரை நிறுத்தி, இது முற்றிலும் புதிய வாழ்க்கை முறையாக இருக்கிறது, இது எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆச்சரியப்பட்டார். சிலுவை தியாகம். ரிச்சர்ட் தொடர்ந்து இயேசு செய்த அற்புதங்களையும் அவருடைய அதிகாரத்தையும் விவரித்தார். ஆனால் கதை இயேசு சிலுவையில் அறையப்பட்ட இடத்திற்கு வந்தபோது அந்த வீரர் முகங்குப்புற விழுந்து கதறி அழுதார். அவர் மிகுந்த குழப்பத்துடன், இவ்வளவு நம்பிக்கை கொடுத்தவர் இறுதியில் இறந்துவிட்டார் என்று சொல்லுகிறீர்களே, இப்படிப்பட்ட ஒருவர் தன்னை எப்படி கைது செய்யவும் சிலுவையில் அறையவும் அனுமதித்தார் என்று வினவினார். மரணத்தை வென்ற உயிர்த்தெழுதல். ரிச்சர்ட் புன்னகையுடன், நான் இன்னும் கதையை முடிக்கவில்லை என்றார். இயேசு மரணத்தை வென்று 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்த செய்தியை அவர் அறிவித்தார். இதை கேட்டவுடன் அந்த வீரர் துள்ளி குதித்து மகிழ்ச்சியில் அரையெங்கும் நடனமாடத் தொடங்கினார். உயிருள்ள இரட்சகர் என்ற உண்மை அவருடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றியது. தூய உள்ளத்தின் ஜெபம். ஜெபத்தை பற்றி அதுவரை அறிந்திராத அந்த வீரர் முதன்முறையாக தரையில் முழங்கால் படியிட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தன் இருதயத்திலிருந்து இவ்வாறு வேண்டினார். தேவனே, நீர் மிகவும் நல்லவர். நான் நீராகவும் நீர் நானாகவும் இருந்திருந்தால் நான் செய்த கெட்ட காரியங்களுக்காக நான் உம்மை மன்னிக்கவே மாட்டேன். ஆனால் நீர் உண்மையிலேயே மிக நல்லவர். உமக்கு என் நன்றியை தெரிவிக்கிறேன். என் முழு இருதயத்தோடும் உம்மை நேசிக்கிறேன். ஆயத்தமான அறுப்பு. இந்த நிகழ்வு அங்கிருந்த கிறிஸ்தவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக அமைந்தது. இறைவனை பற்றி அறிவு இல்லாதவர்கள் கூட சத்தியத்திற்காக எவ்வளவு பசியோடு இருக்கிறார்கள் என்பதை இது காட்டியது. அறுப்பு மிகுதி என்பதை உணர்ந்த விசுவாசிகள் அந்த போர் வீரர்களுக்கு தேவையான கிறிஸ்துவின் நற்செய்தியை துணிச்சலோடு அறிவிக்க புறப்பட்டார்கள். வேதவசனம். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 37-38 வசனங்கள். சிந்தனை. அந்த போர் வீரனின் ஜெபம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், தேவன் நம்முடைய வார்த்தை ஜாலங்களையோ அல்லது மதச் சடங்குகளையோ பார்ப்பதில்லை. மாறாக அவருடைய நன்மையையும் இரக்கத்தையும் உணர்ந்து கொள்கிற ஒரு நறுங்குண்ட இருதயத்தையே அவர் எதிர்பார்க்கிறார். ஆமென்.